அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, ரம்லானுடைய நோன்பு முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு சுன்னத்தான நோன்பை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோக்கக்கூடியவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ வருடம் முழுவதும் நோன்பு நோக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவ்வால் மாதத்தினுடைய அந்த 6 நோன்பை, ரம்லானுடைய நோன்பை முடித்து அடுத்து வரக்கூடிய சவ்வாலினுடைய நோன்பை யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வருஷம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு நோன்பு அல்லாஹ்வுடைய கிருபையினால கடமையான நோன்பை முடித்து விட்டாலும் நம்முடைய இபாதத்துகளை அதிகமாக நம்ம வைக்கணும், அதற்குரிய விருப்பத்துக்குரியவர்களாக நம்ம இருக்கணும். அதனால் இந்த 6 நோன்பையும் அதை வைக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யணும். ஏன்னு கேட்டால் அதுவும் நபி வழியாக இருக்கிறது. அதில் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவ்வால் மாதம் அடுத்து வரக்கூடிய, அதாவது ரம்லான் முடிந்த பிறகு சவ்வால் மாதத்தினுடைய தொடர்ச்சியாக 6 நோன்பு வைக்கணுமா, விட்டு விட்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் தொடர்ச்சியாக வைக்கணுங்கிற நிலை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, ரம்லான் மாதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய சவ்வால் மாதம் அதில் 6 நோன்பு வைங்கிறாங்க. அப்போ அந்த சவ்வால் மாதம் சொல்லும்போது அந்த மாதத்தில் என்னைக்கு வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அந்த மாதத்தில் முதல் 2 நாள் வைக்கலாம், நடுவில் ஒரு 2 வைக்கலாம், கடைசி 2 நாள் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்காங்க, இப்போ இந்த மாதிரி இபாதத்துகள் ஆண்களுக்கு கடமை மாதிரி பெண்களுக்கும் கடமை தானே. அப்போ ஆண்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பை எப்படி முடித்து விட்டோமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன இந்த அழகான இந்த நோன்பையும் வைக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.